Let's pray. Loving Heavenly Father, thank you, Lord, for this time you have given us, Father. We graciously and thankfully, gratefully and thankfully, Father, we come to your feet, knowing that you have given us your word, knowing that you are God who never changes, who holds on to his covenant, and there is a purpose for this creation. Help us to understand, Father God, more and more, better and better, so that we are in line with your thinking, with your purpose, Father. May our desires disappear. May your will alone be done. Help us, Father, to uphold your will, to do our calling, to do what you have told us to do in a better fashion, Father. Let your word help us, polish us, refine us, and make us better. Help us to give us, make our hearts open, keep ourselves focused on your word alone. Take this hour, Father God, and bless it and make us useful servants. In Jesus' wonderful name I ask. Amen. Okay, so let's get into Daniel. So we've been doing Daniel ஒரு லாஸ்ட் 2 செஷன்ஸாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இட்ஸ் குவைட் அ புக் இல்லை, அதனால் இட் டஸ் டேக் டைம். ஸோ எப்படி ஐசையா, ஜெரமாயா, தேர் ஆல் லைக் மேஜர் புக்ஸ், அதனால் டேனியலும் அந்த மாதிரி. ஸோ obviously it is taking some time to get into all what Prophet Daniel is trying to tell. Okay, so we are in the series of covenant keeping God, and we are looking at என்ன covenant கொடுத்துருக்காரு, என்ன ப்ராமிஸ் பண்ணுறாரு God. அது எதை பற்றி இருக்குது அப்படின்றது பாயிண்ட் தான் பார்த்துட்ருக்கோம். அண்ட் பை நவ் ஐ திங்க் நமக்கு தெரியும் அவர் ப்ராமிஸ், அவருடைய கவனன்ஸ் எல்லாம் ஜீசஸ் ஃபோக்கஸ்ட் இல்லையா? இன் அதர் வேர்ட்ஸ், தன்னோட சன்னை பற்றி, தன்னோட சன் வேர்ல்டுக்கு வர்றதை பற்றி, எதுக்காக வராருங்க, அண்ட் ஹவு ஹீ இஸ் கோயிங் டு கெட் க்ளோரிஃபைட். அந்த இது அதுதான் மெயின் பாயிண்ட் த்ரூ அவுட் த பைபிள். த ஹோல் பைபிள் இஸ் ஆல் அபவுட் ஜீசஸ் இல்லை? ஸோ தட்ஸ் வாட் வி ஆர் லுக்கிங் அட். நம்ம போன செஷனில் as of 600 years before first coming of Jesus, covenant keeping God எவ்வளோ மெசையா பற்றி, வரப்போகிற மெசையா இன்னும் வரல, 600 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ஃபஸ்ட் கம்மிங்கே இருக்குது. அதுக்கு முன்னாடியே எவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காருன்னு நம்ம பார்த்தோம்ல. லைக் தெர் ஆர் ஸோ மெனி டீட்டெயில்ஸ். ஸோ வில் கண்டினியூ டு டூ தேட் இன் Prophet Daniel also. Prophet Daniel at a time period roughly 500 years before Jesus. டேனியலோட புக்கு நம்ம முன்னாடி நான் சொன்ன மாதிரி நம்ம பேசினது, வி டிஸ்கஸ் திஸ், தட் இஸ் இட்ஸ் அ புக் விச் ஸ்டார்ட்ஸ் டு டாக் அபவுட் ஜென்டைல்ஸ். இஸ்ரேல் பற்றியே, ஏப்ரஹாம் பிள்ளைங்களை பற்றியே இருந்த ஒரு ஒரு இந்த ஒரு ஸ்டேஜ் மாதிரி இமேஜின் பண்ணிங்கன்னா, ஒரு ஃபோக்கஸ் லேம்ப், அதே எனக்கு அதுதான் தோணும். அதர் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் இல்லை, மற்ற இடங்களில் மற்ற காரியங்கள், மற்ற பீப்புளெலாம் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் பைபிள் ஃபோக்கஸ் அந்த ஸ்பாட்லைட் வாஸ் ஒன்லி இஸ்ரேல். ஃப்ரம் ஏப்ரஹாம் டைம்லேருந்து டோட்டலாக இஸ்ரேல் தான். அதுலேருந்து இப்போ கொஞ்சம் மாறும் இந்த டேனியல் புக்கில். ஸோ கொஞ்சம் அதனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் புக். ஸோ நம்ம அந்த டைம் ஆஃப் ஜென்டைல்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ keep that in mind. I'm just going to do a quick recap. எப்படி மெசையா பற்றி காட் டிக்ளேர் பண்ணிட்டு வராருன்னு பார்க்கலாம் ஓவர் டைம். ஸோ வி சா ஈடனில் ஃபால் உடனே God promises a deliverer, and then we see that Noah fled timeல நோவாட்ட he's promising again 1000 years later. இன்னொரு 1000 years later தான் ஏப்ரஹாமை பிக் பண்ணுறாரு. ஸோ அந்த ஃபஸ்ட்டு 2000 இயர்ஸில் ஒன்லி நாட் டூ மச் அபவுட் த மெசையா. ஆடம்கிட்ட சொல்கிறாரு, நோவாட்ட சொல்கிறாரு, அப்புறம் ஏப்ரஹாமுக்கு கிடைக்கிது. ஏப்ரஹாம் டைம்லேருந்து எவ்ரி ஜென்ரேஷனுக்கு வருது இல்லையா? அவர் ஐசக்குக்கு வருது, ஜேக்கப்புக்கு வருது, ஜூடா கிடைக்கிது,
till அவங்க கண்ட்ரிக்குள்ளே போகிறாங்க. மோசே கிட்ட சொல்கிறாரு. ஸோ அது அந்த டீட்டெயில்ஸ் வருது. இன்னொரு 500 இயர்ஸ் முடிஞ்ச பிறகு டேவிட் கிட்ட இன்னும் கொஞ்சம் உன்னோட குடும்பத்துலேருந்து ராயல் ஃபேமிலியிலேருந்து வருவாருன்னு சொல்லி he is promising about the Messiah. But after King David's time, there are so much information. ஸோ அந்த ஃபஸ்ட்டு 3000 இயர்ஸுக்கு நாட் டூ மச். ஒரு மெசையா வருவார், அவர் ராஜா மாதிரி இருப்பார், ராஜாவாக இருப்பார். அந்த டீட்டெயில் இருந்தது. இல்லை யார் குடும்பத்தில் பிறக்க போகிறாருன்னு இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தாக்கா இன்னும் எக்கச்சக்கமான டேட்டா இல்லை இன்ஃபர்மேஷன். அவர் அடிக்கப்படுவார், வருத்தப்படுவார், அண்ட் தென் ஹீல் பி ஆமாம் ட்ரையூன் காடில் இருக்கிற ஒரு part of God. Anala, he is higher than the angels, but he'll go through lower than the angels. He'll get resurrected. Death cannot hold him. He'll be a priest also. He'll be like a king also. He'll calm the sea. He'll talk in parables. The whole of the Bible, the whole of the scroll, the whole of the Bible book is all about Jesus. ஹோசன்னா வர போர்ஷன் பார்த்தோம். ஸோ ஆல் ஆஃப் திஸ் கிங்ஸ் நம்ம சாம்ஸ்லேயே இருக்குது. ஸோ டேவிடே பேசியிருக்கார் இவ்வளோ. அண்ட் கிங்ஸ் காலத்தில் தான் ப்ராஃபிட்ஸ் வராங்க. ஸோ ப்ராஃபிட்ஸ் ஸ்டார்ட் டாக்கிங் அபவுட் டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஸோ அதுவும் நம்ம பார்த்தோம். ஸோ ஜோனா எப்படி ஜென்டைல்ஸ்க்கும் சால்வேஷன் மெசேஜ் இஸ் கோயிங். வி ஆல்சோ சி 3 days ஜீசஸ் வில் பி இன் த கிரேவ்ன்றது ஜீசஸே சொல்கிறது. அது பார்த்தோம். ஹோசியா ப்ராஃபிட்லேருந்து அவருடைய லைஃப்லேருந்தே வி சா காட்ஸ் லவ். ஆமோஸ் ஆல் நேஷன்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் காட். ஸோ இஸ்ரேல் மட்டும்தான் இல்லாமல் அந்த அந்த விசிபிலிட்டி எல்லாமே மாற ஆரம்பிக்குது இப்போ தான். ஓகே, மைக்கா சேஸ் ஹில் பி பார்ன் இன் பெத்லஹேம். ஐசாயா கிட்ட டோட்டலாக லீனியேஜ்லேருந்து எண்ட் ஆஃப் த வேர்ல்டு டைமில் உள்ள சேட்டன் டிஸ்ட்ரக்ஷன் வரைக்கும் 10 கொண்டாந்து வச்சுட்டு ஒரு இடத்துல நாங்க வைங்கன்னு சொன்னா அங்க வச்சுட்டு போயிடுவாங்க. யாரும் எடுக்க மாட்டாங்க இங்கெல்லாம். அண்ட் தென் ஜெஃபனாயா வந்து பாதுகாப்பார் அந்த கஷ்ட டைமில், ட்ரிபுலேஷன் டைமில் யூ வில் பி ப்ரொடெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்புறம் நாகும் கிட்ட நினைவேக்கு ஜட்ஜ்மெண்ட். ஸோ ஜென்டைல் வேர்ல்டுக்கும் ஜட்ஜ்மெண்ட் காட் வில் கிவ் அப்படின்ற ப்ராஃபஸி உண்டு. ஒபடேயா ஃபார் இடோம். ஹாபகுக் டாக்ஸ் அபவுட் ஒரு அனாயிண்டட் பர்சன் இஸ் கோயிங் டு கம், மீனிங் த மெசையா இஸ் already selected and chosen and set apart and he is going to come அப்படின்னு சொல்லிட்டு. ஜெரமையால தான் covenants பார்த்தோம். அதில் because there is the prophecy about the new covenant, how Jesus will come and execute the new covenantன்றதையும் பார்த்தோம். ஸோ இவ்வளோ பார்த்துருக்கோம் இல்லை. ஸோ நிறையா ஜீசஸோடைய ப்ராஃபட்டிக்கல் மெசேஜஸ் பார்த்தோம். ஏன் பார்க்குறோன்றதை மறந்துடாதீங்க. இட் இஸ் டு ஷோ வென் காட் promised a Messiah to Adam, அதே பாயிண்ட் தான் இன்னும் வந்துட்டே இருக்குது. he's building on it. He's giving more details about it. Okay, right. So now we are in Daniel, and in the book of Daniel நம்ம அந்த times of Gentiles அவருடைய கான்செப்ட் ஆல்ரெடி we had a look. இப்போ வந்திருக்கவங்க எல்லோரும் ரெவலேஷனும் வர்றீங்க. ஸோ தெர் இஸ் அ லிட்டில் பிட் ஆஃப் அன் ஓவர்லேப். ஒரே டைமில் கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இட் இஸ் ஸோ ஸோ ஃபன்னி. ஏன்னா ரெண்டு டாப்பிக்கும் வெரி சிமிலர் டாபிக்ஸ் எனிஹவ். பட் கீப் யுவர் ஃபோக்கஸ் ஆன் கவனன்ட் கீப்பிங் காட். எப்படி ஹவு ஹீ இஸ் ப்ராமிசிங் இன்ஃபர்மேஷன், லைக் வாட் இன்ஃபர்மேஷன் இஸ் கிவிங் அபவுட் மெசையான்றதை நோட் பண்ணுங்க. ஓகே, ஸோ டேனியல் சாப்டர் 2ல் தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி லைன். நெபுகத்நேசர் அவர் தான் பிடிச்சிட்டு போகிறாரு. அப்போ இவ்வளோ வருஷம் இத்தனை காலம் இஸ்ரேல் ஸ்பெஷல், வி ஆர் காட்ஸ் ஸ்பெஷல் சோசன் பீப்புள்னு நினச்சிட்டு இருந்தது. சடன்லி இட் ஹஸ் நவ் சேஞ்ச்ட் அண்ட் நவ் தே ஹவ் கான் இன் டு கேப்டிவிட்டி. அதுவும் வெறும் ஒரு வாட்டி இல்லை, 3 times கேப்டிவிட்டி. அண்ட் தென்
அழிஞ்சும் போயிடுச்சுல. ஜெருசலம் டெம்பிளில் லூட்லாம் பண்ணிட்டாங்க, சாமான்லாம் கொண்டு போயிட்டாங்க, டெம்பிளும் பேர்ன் ஆகி போயிடுச்சு. ஜெருசலம் இஸ் இன் டிஸ்ட்ராய் ஆன மாதிரி எல்லாமே உடஞ்சி எல்லாமே மோசமாக கிடக்குது. ரொம்ப ஒரு பயங்கரமான சுச்சுவேஷன். ஸோ அப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் நெபுகத் நேசர் வழியாக காட் இஸ் டாக்கிங் டு த வேர்ல்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பிகாஸ் இது ஜென்டைல் வழியாக இன்ஃபர்மேஷன் வருது இல்லை, இட்ஸ் நாட் கம்மிங் த்ரூ அ இஸ்ரேல் பர்சன், ரைட்? அந்த அந்த மெசேஜ் இஸ் கம்மிங் த்ரூ நெபுகத்நேசர், ரைட்? அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது அஃப்கோர்ஸ் டேனியல், பிகாஸ் காட் எக்ஸ்பிளைன்ஸ் த்ரூ டேனியல். ஸோ அவர் என்ன ட்ரீம் பார்த்தாரு? ஒரு 5 டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸ் இருக்கிற ஒரு ஸ்டாச்சு பார்த்தாரு. அப்புறம் ஒரு கல் அதை அடித்து தூசி தூசியாக ஒன்றும் இல்லாமல் போயிடுது. இதுதான் அவர் பார்த்த ட்ரீம். அண்ட் Daniel explains it with God's help. Yeah. So I'm not getting into that part. I'm only looking at the prophecy part. இதில் தான் the time of Gentiles are starting. So it's a message for Israel. கண்ணுக்கு யோசிச்சு காதுக்கு என்ன மெசேஜ் காதில் விழுது? இஸ்ரேல் இப்போதைக்கு நீங்கள் அடங்கி தான் இருக்கணும். இப்போ நீங்கள் இல்லை பிளானில். இப்போ பேபிலோன் இருக்கும், அதுக்கப்புறம் பர்ஷியன் கிங்டம் வரும், அப்புறம் கிரீஸ் வரும், ரோமன் வரும். அவங்க எல்லாரும் பெரிய 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 நாடுகளாக ஆவாங்க. டிஃப்ரெண்ட் திங்ஸ் வில் ஹேப்பன் அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஹோப் கொடுக்குற ஒரே மெசேஜ் என்ன? இந்த ஸ்டோன் கட் வித்தவுட் ஹேண்ட்ஸ்ன்ட்டு இருக்கும். வாசிச்சுட்றீங்களா? Daniel chapter 2. Daniel chapter 2 verses 34 to 35 வாசிங்க. நீர் பார்த்து கொண்டு இருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகி அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போல ஆயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியை எல்லாம் நிரப்பிற்று. நல்ல நைஸ், நல்ல ட்ரீம். அண்ட் ஐ திங்க் யூ ஆல் நோ த ஆன்சர். ஓகே, இருந்தாலும் 44 வாசிச்சிருங்கக்கா ப்ளீஸ். அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். ரைட், வெரி கிளியர். ஸோ காட், அதான் வித் ஸ்டோன் கட் வித்தவுட் ஹேண்ட்ஸ்னாலே என்ன அர்த்தம்? நாட் ஒரு ஹியூமன் கவர்மெண்ட் கிடையாது, மற்றதெல்லாம் ஹியூமன் கவர்மெண்ட். கரெக்ட்? ஆமாம், பேபிலோனாக இருக்கட்டும், கிரீஸாக இருக்கட்டும், ரோமாக இருக்கட்டும், மிக்ஸ்டு எம்பையராக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், தேவர் ஆல் ஹியூமன் ராஜ்யங்களை பற்றி கடவுள் இந்த ட்ரீமில் இருக்குது. ஆனால் இந்த கல் கட் வித்தவுட் ஹேண்ட்ஸ்னால் என்ன அர்த்தம்? இட்ஸ் சூப்பர் நேச்சுரல். இட் இஸ் நாட் ஒரு ஹியூமன் இது கிடையாது. ஸோ காடோட கிங்டம் வில் கம் and it will hit somewhere around அந்த மிக்ஸ்டு கிங்டம் இருக்கும் போது, நாட் டியூரிங் ரோமன் ரூல், நாட் டியூரிங் க்ரீக் ரூல், இல்லையா? வெரி கிளியர். அந்த பாதத்தில் அடிக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த டைம் பீரியட், அந்த கிங்டம்ஸ் இருக்கும் போது இட் வில் கம் அண்ட் ஹிட் அண்ட் இட் க்ரோஸ் அண்ட் இட் இஸ் பிக் அண்ட் ஒன்லி தட் ராக் லிவ்ஸ், ரைட்? மற்றவங்க யாருமே இல்லை, தூசியாக பறந்துடுது. குட், நைஸ், நமக்கு விளங்குற ஒரு ட்ரீம். அவங்க எக்ஸ்பிளனேஷனும் இருக்குது. ஸோ இட் இஸ் வெரி 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 கிளியர். நவ் இதில் எந்த இடத்துல உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வேண்டி வரும்? ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஜீசஸ் இஸ் கோயிங் டு ரூல், நமக்கு தெரிஞ்சது தான். ஜீசஸ் இஸ் ப்ராமிஸ் டு பி த மெசையா, இஸ் ப்ராமிஸ் டு பி த கிங், தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன். என்ன மாதிரி கிங்காக இருப்பாருன்ட்டு நம்ம
ஒரு ஒரு 20 பாயிண்ட்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா? கிங் என்ன மாதிரி இருப்பார்? பவர்ஃபுல்லாக இருப்பார், ஸ்ட்ரிக்ட் ரூலராக இருப்பார், ஜட்ஜாகவும் இருப்பார் இல்லையா? ஸோ வி saw ஆல் that பார்ட் ஆஃப் இட். கிங்டம் எப்படி இருக்கும்? எல்லா கிரியேஷன் ஃபுல்லாக அண்டர் ஹிஸ் ரூல்னு பார்த்தோம். கிங்டம் எவர் லாஸ்டிங்ன்றதை பார்த்தோம். ஸோ ஆல் திஸ் இஸ் ஆல்ரெடி ப்ராஃபஸி. ஸோ நமக்கு ஓரளவுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் தான். ஜஸ்ட் லெட் அஸ் கேட்ச் அப் ஒன்று ரெண்டு பாயிண்ட்ஸ். ஓகே, தட் இஸ் இந்த கிங் ஹியூமன் கிடையாது அப்படின்ற பாயிண்ட்டுக்கு ஒரு ஜஸ்ட் கப்புள் ஆஃப் வேர்சஸ், ரொம்ப எடுக்கல. ஓகே, Psalm 2, 7 and 8 and 9 வாசிங்களேன். Psalm 2. தீர்மானத்தின் Sorry, Psalm Shankar. Sorry. 7 to Psalm 2, if you remember, அதான் அந்த ட்ரினிட்டி பேசுறது மாதிரி இருக்கிற சாம். ஸோ ஹோலி ஸ்பிரிட் இஸ் டாக்கிங், ஜீசஸ் அண்ட் காட் ஆர் டாக்கிங். அந்த மூணு பேரும் பேசுகிற மாதிரி இருக்கும். ஓகே, அந்த சாம். வாசிங்கக்கா. சாரி. தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்களத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இது மாதிரி இருக்குல்ல. ஸோ இதில் யார் பேசிட்டு இருக்கா? ஜீசஸ் இஸ் டெல்லிங். எங்கள் அப்பா எனக்கு என்ன சொன்னாருன்னா அப்படின்னு ஜீசஸ் இஸ் டெல்லிங் இல்லையா? நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் வேர்ஸ் 7ல். இன்னைக்கு என்னோட குமாரன் சொல்லி காட் இஸ் டெல்லிங் ஜீசஸ் த சன் அப்படின்ற மாதிரி ஜீசஸ் இஸ் டெல்லிங். அப்போ அவர் சொல்கிறார், இந்த மாதிரி நீ கேளு, நான் உனக்கு எல்லா கிங்டம்ஸையும் தரேன். அண்ட் ஹவு யூ ஷுட் ரூல். இல்லை, ஒரு பாட்டருடைய வெசலை அடிக்கிற மாதிரி ஒரு அயன் ராடை வச்சு அவ்வளோ பவர்ஃபுல்லாக. ஸோ சேம் இமேஜ், ரைட்? இதே மாதிரி இதில் கைண்ட், மர்சி, கிரேஸ்லாம் இல்லை இதில். கரெக்ட்? இட்ஸ் அ ஸ்ட்ரிக்ட் ரூல், பவர்ஃபுல் ரூல், நோ எனிமீஸ், ஆல் எனிமீஸ் ஆர் டிஸ்ட்ராய்ட் ரூல், அந்த மாதிரி ரூல், ரைட்? ஸோ இட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ இதில் சாம்லேயும் இந்த சேம் டோன் இட் கம்ஸ் இன் Psalm 2. John 18:36. இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல என்றார். ஸோ இது பைலட் கிட்ட குரூசிஃபிஷனுக்கு முன்னாடி ஜீசஸ் டெல்ஸ் இல்லை, என்னோட கிங்டம் இஸ் லிட்டில் டிஃப்ரெண்ட். இந்த ஃபர்ஸ்ட் கம்மிங்கில் இந்த இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ ஐ ஆம் அ கிங், பட் இந்த மாதிரி கிங்டம் இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி கிங்டம் இல்லை. கரெக்டு. நம்ம இந்த அயன் ரூல் மாதிரி பாதத்தில் கிளே அண்ட் அயனுக்கு அப்புறம் ஜீசஸோட ரூல்னாக்கா இன்னொன்று என்ன மாதிரி இன்னொரு அந்த விஷுவல் சிலையில் இன்னொன்று இருந்துச்சுன்னா வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். இந்த ரூலுக்கெலாம் பதிலாக இதுக்கெல்லாம் முடித்த பிறகு ஜீசஸோட ரூல் வரும் அப்படின்னு நம்ம வெறும் டைம் லைன் மாதிரி நினச்சிருக்கலாம். பட் இட் இஸ் நாட். காட் இஸ் கம்மிங் லைக் அ ராக் விச் பிரேக்ஸ் எவ்ரி திங். அப்போ நார்மல் கிங்டம்ஸ் எல்லாம் போயிடுது இல்லை. ஸோ இட் இஸ் நாட் லைக் அ நார்மல் earthly kingdom. It is something else, something little bit different அப்படின்ற பாயிண்ட் Jesus himself tells. Okay, Revelation 11:5. ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பட்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதாயிருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். இது ரெவலேஷன் 11:5 ஆக்கா? ஆமாமா, வேற மாதிரி இருக்கு. அதானே. வேற ஏதாவது தப்பு பண்ணியிருப்பேன். சரி, நோ ப்ராப்ளம். இது நம்பர் எழுதும் போது, ரெஃபரன்ஸ் எழுதும் போது தப்பு எழுதி. Okay, so you get the idea. So I just wanted to show. So Messiah as a king. Maybe it is 6. எதுமா? 6. It is 6 இருக்குமோ? அவர்களுக்கு அதிகாரம் உண்டுன்னு இருக்கு. இல்ல, this is about the two witness. So okay. ஆமா, இதுவா இருக்காது. ஸோ வேற ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன்.
It's okay. ஓகே. You get the idea. The idea was to show that it's a supernatural kingdom. அப்படின்னு காட்டணும்னு நினச்சேன். That stone cut without handsன்ற point I wanted to stress. It's not a normal நார்மலாக இன்னொரு ராஜா அப்படின்ற மாதிரி இல்லை. இது கொஞ்சம் வேறு மாதிரி ராஜா. ஓகே, ராஜான்றது நம்ம நிறைய படிச்சிட்டோம். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு இதை ஹைலைட் பண்ணணும்னு தோணுச்சு. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டு இஸ் பீயிங் ப்ராஃபஸீட் பை அந்த இன்டர்பிரிட்டேஷன் இஸ் கம்மிங் த்ரூ டேனியல். ஓகே, ஸோ இப்படி ஒரு வித்தியாசமான கிங் வராருன்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் இன் சாப்டர் 2. இஃப் யூ ரிமெம்பர், அந்த ஃபஸ்ட்டு 6 சாப்டர்ஸ் ஸ்டோரியாக நல்ல நரேட்டிவ்ஸாக இருக்கும். அப்புறம் 7லேருந்து உள்ள 12 வரைக்கும் ஹார்ட் கோர் ப்ராஃபஸீஸ், ரைட்? ஃபுல்லாக விஷன்ஸ் டு டேனியல் டைரக்டாக. God is talking to him directly. So நிறைய விஷன்ஸ் இருக்குது, ஒரு couple of visions இருக்கும். Okay, so let's take Daniel chapter 7. We'll look at other prophecies which are about the Messiah God is giving through Daniel. Now, இந்த சாப்டர் 2ல் இந்த ஸ்டாச்சு பார்த்தோம் இல்லையா? அந்த அதே இதுதான் திரும்ப God explains to Daniel now on a different vision. இன்னொரு விஷன் கொடுத்து இன்னொரு விதமாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அண்ட் இந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா கொடூரமாக அனிமல்ஸ் இருக்கும். அண்ட் ஐ திங்க் வி ஆல்ரெடி ஸ்போக், மனுஷர் கண்ணுக்கு ஒவ்வொரு கிங்டமும் அழகாக மெட்டல் மாதிரியும் ஸ்ட்ரென்த்தும் அழகும் பவருமா இருக்கிற மாதிரி இருக்குது. பட் இன் காட்ஸ் ஐஸ் எவ்ரி கிங்டம் இஸ் லுக்கிங் கொடூரமாக மான்ஸ்ட்ரஸாக அவர் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்டேட்டர் சொல்லியிருந்தாரு. அண்ட் ஐ லைக் இட். இட்ஸ் ஸோ பாசிபிள் இல்லையா? நம்ம ஒரு ராஜானாக்கா அவங்க ஸோ பிளெஸ்ட், ஸோ மச் மனி, ஸோ திஸ் திங் அப்படி தான் நம்ம நினைப்போம் டக்குன்ட்டு இல்லையா? பட் கடவுள் கண்ணில் நாட் அட் ஆல். அவரை அந்த பர்சனை மான்ஸ்டர் மாதிரி கூட ஹீ இஸ் லுக்கிங் அட் தெம். கரெக்ட். லைக் ஃபேரோவை நம்ம இமேஜின் பண்ணோன்னா, யா ஹி வாஸ் ரூலிங் அ ஹியூஜ் எம்பையர். மோசஸ் காலத்தில் உள்ள ஃபேரோ பெரிய வேர்ல்டில் இருக்கிற ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் எம்பையர்ஸ் ஆஃப் தட் டைம். ஐ திங்க் ஈவன் நவ் இப்போ உள்ள எம்பையரில் யோசிச்சா கூட இட்ஸ் அ ஹியூஜ் எம்பையராக இருந்தாங்க. அண்ட் வெரி 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 ரிச், தேங்க்ஸ் டு ஜோசப் பை த வே. அவ்வளோ கோல்டும் அவ்வளோ இதுவுமாக தான் இருந்தாங்க இல்லை? பட் கடவுள் கண்ணுக்கு ஹி வாஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவலன்ட் டு சேட்டன். அவ்வளோ மோசம். ஸோ அது ஆமாம். ஸோ ஜஸ்ட் பி அவேர். லைக் மனுஷர் கண்ணில் நல்லதுன்னு நினைக்கிறது கடவுள் கண்ணில் நாட் ரியலி. எனிவே, ஸோ 7ல் உள்ள விஷனில் தான் இந்த அதே கிங்டம்ஸ் தான், ஆனால் இந்த மான்ஸ்டர்ஸ் மாதிரி வருது. நவ் நம்மளோட சீரீஸில் இப்போ பைபிள் ப்ராஃபட்டிக்கல் புக்காக நம்ம இப்போ டேனியல் படிக்கல இல்லையா? ஸோ ஐம் நாட் கெட்டிங் இன் டு தட். ஓகே, ஒன்னொன்னையும் வி கேன் அனலைஸ், வி கேன் லேர்ன், பட் ஐம் நாட் டூயிங் தட் நவ். நம்ம என்ன சீரீஸில் படிக்கிறோம்? கடவுள் மெசையா பற்றி என்ன சொல்லியிருக்காருன்றது தான் பார்க்குறோம் இல்லையா? ஸோ தீஸ் ஆர் அபவுட் டிஃப்ரெண்ட் கிங்டம்ஸ். ஸோ வெவ்வேறு கிங்டம் பற்றி இருக்குன்றது உங்களுக்கு இப்போ தெரியும். யூ கேன் டூ யுவர் ஓன் ரிசர்ச். ஐம் கோயிங் டு கோ அண்ட் கண்டினியூ டாக்கிங் அபவுட் வேர் மெசையா பற்றி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு we are going to talk. Okay, so that portion starts from little later. So first அந்த 8 verse and அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் லேட்டர் இன்னும் கடைசி வேர்சஸ் எல்லாம் it will be about this vision. இந்த ஜென்டைல் கிங்டம்ஸ் பற்றி இருக்கும். பட் ஐ வாண்ட் டு ஷோ யூ வாட் இஸ் இன் பிட்வீன். verse 9லேருந்து பாருங்க. கேன் யூ ரீட் 9, 7, 9? Daniel 7, 9. நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாயிருந்தது. ஐ திங்க் ரெவலேஷன் ஒன்றா படிக்கிறோம். நம்ம படிக்கிறனால இது ரொம்ப ஈஸி இருப்போம் இல்லை? பிகாஸ் நம்ம இதெல்லாமே படித்த போர்ஷன்.
ஸோ டேனியல் பார்க்குற இந்த விஷன், he's actually seeing the throne room, right? So we learnt about the throne room in Revelation chapter 4 and 5ல படித்தோம் இல்லை? ஸோ அது படிக்கும் போது கூடயே நம்ம என்ன பார்த்தோம்? ஓ, this is not that. Okay. Next slide. இது பார்த்துட்டோம்ல நம்ம. Okay. பார்த்தாச்சு. ஆமாம் ஆமாம். 1 Corinthians 15, 24, 25. என்ன பண்ணியிருக்கேன்? என்னமோ தூக்கத்தில் பண்ணிட்டேன்னா. 1 Corinthians 1 Corinthians 15. 15, 24, 25. அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. ஆமா. இது இன்னொரு பாயிண்ட், லைக் ஹவு ஸ்டோன் கட் வித்தவுட் ஹேண்ட்ஸ் மாதிரி இது ஐ ஷுட் ஹவ் டோல்ட். ஆல் த த்ரோன்ஸ் ஆர் புட் இன் பிளேஸ் அப்படின்ட்டு இருக்கோம் இல்லையா? தமிழில் என்னக்கா இருந்துச்சு? நான் பார்த்து கொண்டிருக்கையில்னு வந்ததே. எதுமா? Daniel 7:9. Daniel 7:9 வாசிச்சிங்களே? 7:9. நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். சரி சரி, ஓகே. ஸோ இட் இஸ் லைக் அந்த காடோட த்ரோன் ஆர் கெப்ட் அட் அ பர்டிகுலர் டைம் மாதிரி வருது இல்லை? there is this moment in time in which it is he seeing that point. அது என்ன பாயிண்ட், எப்போ அந்த காரியம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கிங்டம்ஸ் எல்லாம் வந்து முடியணும், கரெக்டா? ஸோ அதான் நான் ஒரு டவுட். சொல்லுங்க. This kingdom is referring to the heavenly structure or its earthly structure? Because நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார்ன்ற போது my perception is related with the heavenly focus, fully heavenல தான் இப்படி இருக்கு அப்படின்னு. கரெக்டா? Correct. So what you are telling is the thrones of God were put in place, correct? Yeah. That's what you are thinking, yeah. So yes. So my understanding, throne is always there, no, of God. இப்போ வைக்கணும்ட்டு இல்லையே, செட் பண்ணி ஒரு ஹாலை செட் பண்ணி த்ரோனை வச்சுட்டு காட் வந்து உட்காருங்க அப்படி இல்லையே, முடியாது. கரெக்ட்? it makes already existing. It is always there. So ஆமா, so ancient of days is seated on his throne is always. But எப்போ, when is Daniel seeing that? அவர் பார்க்குற மொமெண்ட் இன் டைம் எப்போ? இந்த மற்ற கிங்டம்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம். Does it make sense நான் சொல்றது? அது மாதிரி ஜான் பார்க்குற மாதிரி. சொல்லுங்க. ரெண்டாவது லைன்ல நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்று இருந்தார் அப்படின்னு இருக்கு. அப்ப உட்கார்ந்தாருன்னு சொல்ல பாருங்க, வீற்று இருந்தார். ஆமா, seated, correct. So I'm so happy because in the thrones were put in place என்ற point is a point of discussion. அது ரொம்ப கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்னு யாரும் சொல்றது இல்லை. இட் இஸ் டெஃபினெட்லி அ பாயிண்ட் ஆஃப் இதுவா இருக்குமோ அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அப்படின்னு பேசுகிற ஒரு பாயிண்ட் தான். ஸோ நத்திங் ராங், நாட் டு வரி. ஐ எம் எக்ஸ்பிளைனிங் மை அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது இப்படி யோசிச்சு பாருங்க, பாபிலோனியன் டைமில் தான் டேனியல் இஸ் லிவிங் அண்ட் டேனியல் இஸ் சீயிங் திஸ் விஷன். அப்போ when he is looking at the throne room of God, maybe it is the Babylonian time. Am I right? இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம், கரெக்ட். ஆனா இல்ல, அந்த டைம்ல அவருடைய விஷன் இல்லை. எந்த டைம்ல பார்க்குறாரு? கிங்டம்ஸ் எல்லாம் வந்து முடிஞ்ச பிறகு. யூ கெட் மை பாயிண்ட்? லைக்
like Okay. this is my understanding. Okay, maybe I am wrong. கடவுளுக்கு அவர் எனக்கு பின்னால புத்தி தந்தார்னா I'll understand. But at the moment, this is my understanding. That is, after all other kingdoms had come and gone, then he is seeing this vision அப்படின்ற மாதிரி என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா அந்த டைம்லைன் முடியணும், ரைட்? இந்த 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 டைம் கிரீக் டைம், ரோமன் டைம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்துருப்பாருன்னு என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். மேபி ஐ எம் அப்சல்யூட்லி ராங் ஆல்சோ. தட்ஸ் ஓகே. அவர் அப்புறம் நெபுகத்நேசர் டைம்லேயே பார்த்துருந்தாலும் பார்த்துருக்கலாம். தட்ஸ் ஃபைன் டூ. ஓகே, கரெக்டா? நான் இட் கேன் பி போத் வேஸ், ரைட்? எப்படினாலும் இருக்கலாம். ஸோ அதனால் இட் டசன்ட் ரியலி மேட்டர். பட் நான் அப்படி நினச்சிக்கிட்டேன். நான் அப்படி நினச்சிக்கிட்டேன். ஸோ அதுக்குரிய வசனங்கள் தான் இந்த 1 Corinthians 15. இது என்ன வசனம்? Jesus comes to earth as a baby, finishes the job of cross, tomb முடியுது, empty tomb ஆகுது, resurrection ஆகுது, ascension முடிஞ்சு மேலே போய் ஹெவனில் ரைட் ஹேண்ட் ஆஃப் காட் இருக்கும் போது காட் என்ன சொல்கிறாரு? சிட் ஹியர் till I put the enemies under your feet அப்படின்னு வரும். கரெக்டாக? நான் தெரிஞ்ச வசனம் தானே? You all remember that? Yes. Psalm also it's there. Yeah. Correct. Very good. Right? So what is Jesus doing now? லாம் படிச்சோம் இல்லையா? So he is presently sitting on the right hand of God and waiting. There is a time period, right? There is a waiting period which is going on. Correct? And ஒரு time period. அப்போ என்னத்துக்கு வெயிட்டிங்? till all these kingdoms are, டைம்லைன்லாம் ஒவ்வொரு கிங்டமும் நடந்து முடிஞ்சு then comes God's, ஜீசஸோட டைம் டு கம் டவுன். Does it make sense? கடவுள் டைம் கொடுத்துருக்காரு. ரைட். அதனால நான் ஐ திங்க் ஐ வென்ட் இன் டு தட். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை லிங்க் பண்ணேன்னு நினைக்கிறேன் நான். பாசிபிள். ஓகே, அதனால தான் ஐ ரோட் ரெவலேஷன் 19. ரெவலேஷன் 19ல் ஜீசஸ் வர டைம். ஸோ அது எப்போ வருவார்? இந்த ஸ்டோன் வர டைம் அதே தான் இல்லையா? இந்த கிங்டம்ஸ் எல்லாம், வேர்ல்டுலி கிங்டம்ஸ் எல்லாம் நடந்து முடிஞ்சு வெவ்வேறு காரியங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீ வில் கம். கரெக்ட்? ஸோ டேனியலுக்கு இருந்த அதே ஒரு வெயிட்டிங் அண்ட் அப்ரிஹென்சிவ் வெயிட்டிங் வந்து நமக்கும் இருக்கும். இட்ஸ் நியர்லி 2500 years. ஆனாலும் இதே காரியம்தான். இது இந்த ஸ்டாச்சு முடிஞ்ச பிறகு தான் ஸ்டோன் வில் கம். கரெக்ட்? த ஸ்டோன் கிங்டம் ஆஃப் ஸ்டோன் வில் கம். கரெக்டா? அந்த பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணுறதுக்கு நான் அப்படி எழுதுனேன். ஐ ஹோப் இட்ஸ் நாட் கன்ஃபியூசிங், ரைட்? ஸோ மேபி இட் இஸ், நீங்கள் சொன்ன மாதிரி த்ரோனில் உள்ள ஹெவனில் உள்ள த்ரோன்ஸ் வர் புட் இன் பிளேஸ் அண்ட் காட் வாஸ் சீட்டட் ஆன் இட். That's also fine. And on the 24 elders oda throne he did not see, but he will see only God's throne there. What do you remember why he did not see the 24 thrones? 24 elders revelation la varudilla, Daniel oda vision la adu irukadu, because the church is not there. Church and the rapture is not there. Are we okay pa? ரொம்ப குழப்பிட்டனோ? சரி, இல்ல. ஓகே, நவ கிளியர். யா, கிளியர் ஆயிட்டா? ஓகே, குட். சரி. ஸோ ஆமாம், ஸோ திஸ் இஸ் வேர் ஐ வாஸ். இந்த ஸ்லைடு தான் நான் முதல்ல தெரியாமல் சொல்லிட்டேன். ஸோ வென் காடோட த்ரோனை பார்க்குற சினாரியோ நம்ம ரெவலேஷன்லையும் படிச்சுட்டு இருக்கிறனால இட் இஸ் a little easier. ரெண்டும் ஒரே டைமில் டேனியலும் ரெவலேஷன் வந்தனால இட்ஸ் கன்வீனியன்ட் ஃபார் அஸ் டு ஸ்டடி, ரைட்? ஓகே. ஸோ இந்த த்ரோன் ரூம் ஆஃப் காட் எங்கெல்லாம் பைபிளில் இருக்குது? ஐசாயா chapter 6, எசேக்கியல் chapter 1 and 10, டேனியல் இந்த இப்போ வரும், இப்போ இருக்குது 7ல் இருக்கும், 8ல் இருக்கும், அண்ட் அஃப்கோர்ஸ் ரெவலேஷனில் இருக்குது இல்லையா? ரெவலேஷன் 4 and 5ல் இருக்குது. Now, when you read this verse, ancient of days were seated. So throne room nala thrones எழுதிருக்கனால throne room, okay. And the ancient of days was seated. So God sitting on his throne. கட்டாயம் நிறைய இடத்துல படிச்சிட்டோம் இல்லையா?
we'll go through some more verses. So on all these points பார்த்துக்கோங்க. God seated on the throne ஒரு பாயிண்ட்டு, அவருடைய லுக் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இல்லையா, ஒயிட் as snow, ஹேர் வாஸ் ஒயிட், அது ஒன்று. செகண்ட் பாயிண்ட்டு. தேர்ட் பாயிண்ட் வந்துட்டு ஹிஸ் த்ரோன் உடைய விஷுவல் எப்படி இருந்ததுன்னாக்கா, இட் வாஸ் ஃபியரி அண்ட் ஃபயரும் ஆம்பர் கலர்லேயும் அதுவுமா வீல் இருந்துச்சாம், வீல் வித் ஃபயர் இருந்தது அப்படின்னு இருந்தது அப்படின்னு டேனியல் இஸ் சீயிங் திஸ் விஷன். அண்ட் இட் இஸ் வெரி சிமிலர் டு வாட் ஜான் சா, எசேக்கியல் சா அண்ட் ஐசாயா சா. எல்லாரும் பார்த்ததுமே ரொம்ப சிமிலர். அதுவே ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். Okay, so let's have a look at some of the verses. God sitting on the throne. Can you read Isaiah 6:1? இன்னொருத்தர் எசேக்கியல் எடுக்கிறீங்களா? எசேக்கியல் 1:26. ஐசாயா 6:1. 1. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. So he saw God seated on the throne. Clear? Right? That's what Isaiah saw. Ezekiel 1:26. அவைகளின் தலைகளுக்கு மேலுள்ள மண்டலத்தின் மீதில் நீல ரத்தினம் போல விளங்கும் ஒரு சிங்காசனத்தின் சாயலும், அந்த சிங்காசனத்தின் சாயலின் மேல் மனுஷ சாயலுக்கு ஒத்த ஒரு சாயலும் இருந்தது. That was God, right? Okay. So இங்கேயும் God, so God looks like man. It is not like fire. He doesn't look anything different. அவருடைய இமேஜில் தானே நம்மளை படைச்சிருக்காரு. ஸோ கட்டாயமாக he is also looking like us. ஐயோ அப்படி சொல்லக்கூடாது, ரிவர்ஸில் சொல்கிறேன். பட் he looks we are looking like him. yeah அதான் மாற்றி சொல்கிறேன். ஓகே, எசேக்கியல் 1:26 அது பார்த்தீங்க. ரெவலேஷன் 4:2லையும் த்ரோன் ரூம் பார்த்தோம். ரெவலேஷன் 4:2. உடனே ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது, அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். So in every vision God seated on the throne, correct? அசைக்கப்படல இல்லை, நாட் லைக் ஆன் அ ஹார்ஸ், நாட் மூவிங், அந்த மாதிரிலாம் இல்லாத மாதிரி இருக்கிறது இல்லை. ஸோ டிஃப்ரெண்ட். ஓகே, அதே மாதிரி டேனியல் சா ஹிஸ் ஹேர் ஒயிட். ரெவலேஷனில் ஜீசஸோட விஷன் இஸ் ஆல்சோ லைக் சிமிலர் இல்லையா? ஜான் சாப்டர் 1ல் பார்ப்பார் இல்லை, நாட் இன் த த்ரோன் ரூம், பட் ஃபஸ்ட்டு சாப்டரில் விஷன் பார்க்கும்போது அதே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். வாசிச்சு பார்க்குறீங்களா? ரெவலேஷன் 1:14. ஸோ ரெவலேஷன் சாப்டர் 1ல் ஜான் looks or sees Jesus, not like the person he saw. ஏன்னா அவரோட லைஃப் டைமில் ஜீசஸை மீட் பண்ணி பேசி எல்லாம் பண்ணியிருக்காருல்ல. ஒரு 40 இயர்ஸ்க்கு முன்னாடி, 50 இயர்ஸ்க்கு முன்னாடி he has met Jesus. அந்த மாதிரி இல்லை ஜீசஸ் இப்போ இல்லை. ஸோ ஜீசஸ் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அதனால் ஜீசஸை டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். he would have described Jesus. அதான் verse 14ல் அதே பாயிண்ட் இருக்கு. வாசிங்க. அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல் இருந்தது. ஓகே, ஸோ குவைட் சிமிலர். அடுத்த பாயிண்ட், த த்ரோன் வாஸ் லைக் அ ஃபியரி ஃப்ளேம், வீல்ஸ் வர் தேர். அதெல்லாம் எசேக்கியலில் இருக்கும். எசேக்கியலில் தான் நிறையா அந்த வீல்ஸ்ன்ட்டு நிறையா வரும். யூ கேன் ஹாவ் அ லுக். verse 27 வாசிச்சு பாருங்க. அவருடைய த்ரோன் டிஸ்கிரிப்ஷன். இடுப்பாக காணப்பட்டது முதல் வாசிட்டா எஸ் அக்கா. 1:27. அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் மேலெல்லாம் உட்புறம் சுற்றிலும் அக்னிமயமான சொகுசாவின் நிறமாய் இருக்க கண்டேன். அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் கீழெல்லாம் அக்னிமயமாகவும் அதை சுற்றிலும் பிரகாசமாகவும் இருக்க கண்டேன். ஸோ அவரோட த்ரோனில் சீட்டட் ஏரியா, தலைக்கு மேலே, அது எல்லாமே இட் இஸ் லைக் தேட். அண்ட் எசேக்கியல், யூ ரிமெம்பர் த வீல்ஸ்,
எசேக்கியலுடைய விஷனில் வந்து ஒரு ஃபர்மமெண்ட் மாதிரி ஒரு ஒரு மேடை மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே தான் செருபிம் இருப்பாங்க. அந்த செருபிம் பக்கத்தில் வீல்ஸாக இருந்தது. வீல்ஸ் வித் ஐஸ், வீல்ஸ் வித் ஃபயர், அண்ட் இட் வாஸ் மூவிங் அலாங் வித் த செருப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு யூ வில் ரீட். ஸோ அதுலேயும் அந்த சிமிலாரிட்டி. ஸோ ஆல் ஐ 21. வாண்டட் டு டூ வாஸ் டு ஷோ அந்த வெரி சிமிலர் விஷன்ஸ் பை டேனியலாக இருக்கட்டும், ஜானாக இருக்கட்டும், ஐசையா ஒரு எசேக்கியல், வித் ஸோ மெனி சிமிலாரிட்டிஸ். அதுவே ஒரு அமேசிங் பாயிண்ட். ஒவ்வொருத்தரோட டைம் லைன் அண்ட் இது பார்த்தீங்கன்னாலே ஆச்சரியமாக இருக்கும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எப்படி வெவ்வேறு ஆத்தர்ஸ், வெவ்வேறு ஹியூமன் பீயிங்ஸ் அவங்க பார்த்தது எழுதுறது ஸோ சிமிலர். அதுக்குன்னு காப்பி அடித்த மாதிரியும் சிமிலர் கிடையாது. ஸோ அதனால தான் இட் இஸ் ஸோ ட்ரூ அண்ட் இட் இஸ் ஸோ ஜெனுவின். ரொம்ப ஆத்தென்டிக் அப்படின்ற பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் வசனம் பார்ப்போமா? டேனியல் 7:10. அக்கினி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடா கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. உங்களுக்கு இந்த ஏஐ தெரியுமா? ஐ டோன்ட் நோ இஃப் யூ ஆல் நோ. ஆமா, இப்போ வருது. Yeah. ஏஐல இட்ஸ் பிகமிங் வெரி பாப்புலர். ஸோ ஐ திங்க் nowadays in internet you get a lot of graphics or pictures done by AI. ஸோ ஏஐ கிட்ட இந்த வசனத்தை கொடுத்து டூ அ பிக்சர்னா அது பண்ணிடும். யூ அண்டர்ஸ்டாண்ட்ல? ஸோ அது ஸோ it is able to visualize and make the graphics or make the drawing. So இது எல்லாமே AI pictures தான். Okay, so right. All right. So என்ன டேனியல் பார்த்த விஷனில் இன்னும் என்ன நடக்குது? The thrones are in place and the throneல இருந்து ஒரு some like it's all anyway brightness or fire is all part of that the throne இல்லை எசேக்கியல் இதாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும், இட்ஸ் பிரைட் அண்ட் கலர்ஃபுல் அண்ட் ஷைனி அண்ட் அதனால தான் அந்த ஃபயர் வருது, கிறிஸ்டல் வருது, ஆல் தோஸ் வேர்ட்ஸ் ஆர் கம்மிங் அவுட். பட் what he is highlighting here, thousands ministered to him, 10,000 times 10,000 stood before him. So many people are there. Thank God for that. ஓகேயா? ஸோ நிறைய பிலீவர்ஸ் இருக்காங்க. ஸோ அதே பாயிண்ட் நமக்கு ரெவலேஷன்லேயும் இருக்குது. கரெக்ட் தானே? ரெவலேஷன் 5:11 பாருங்கள். ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஐம் ஷூர் யூ ஆல் நோ பை நவ். பட் திரும்ப ஜஸ்ட் வாசிச்சிருவோம் ஸோ தட் we are reminded. ரெவலேஷன் 5:11. பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவனையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேகம் தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவர்களுடைய இலக்கம் 10,000 ஆகவும் 1000 இருந்தது. Okay, big crowd. Revelation 20:11-15. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்தில் இருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோர் ஆகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்போது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்போது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவைவனாக காணப்படாதவனவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். ஓகே, ஸோ நம்ம இந்த டைம் லைன் அப்புறம் பார்ப்போம். பட் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்டு, நவ் வாட் டேனியல் இஸ் சீயிங் இஸ் ஹேப்பனிங் இன் ரெவலேஷன் சாப்டர் 20.
கரெக்ட் தானா? ஸோ But Daniel is not seeing the books opening, right? He's seeing all the people are assembling and says இல்லையே God is sitting on the throne. அது மட்டும் தான் பார்க்கறாரு. The books இல்லையே opened, he is not seeing. புக்ஸ் இந்த ஓப்பன்டு இருக்கே இருக்கே இருக்கா? 7:10 இன்னொரு வாசிச்சிருங்க, நோ ப்ராப்ளம். 7:10 7:10 அக்னி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கொடா கொடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. ஓகே, அப்போ ரெவல்யூஷன் 5:11ல புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது இல்ல. இல்ல இல்ல Somewhere I saw 5:11ல I just wanted to show you the number of people. reference. Okay, okay. Fine. Just Okay. to show the number of people. Okay, so Okay, sorry. 2011 தான் actual அதே ஈக்குவலண்ட் சேம் நடக்குது. ஸோ அதில் இஃப் யூ நோட் இறந்து போனவங்க பிலீவர்ஸ் நான் பிலீவர்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு. கரெக்டா? ஏன்னாக்கா Correct, sea correct. is giving up their dead, graves are giving up their dead. எல்லாரும் வர்றாங்க உயிரோட. எல்லாரும் உயிரோட வந்து ஜட்ஜ்மெண்ட் கேட்டுட்டு then they are, so this is the judgment scene, right? So they are being judged by God. All people are being judged by God. அந்த scene Daniel is seeing. He's seeing that scene. So இந்த வேர்சஸ்க்கு இடையில உள்ள டைம்ஸ் எங்கெங்கேயோ போயிருது இல்ல. ஸோ இஃப் யூ see throne room and then அதுக்கப்புறம் எங்க நேர ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போயிருச்சு, ரைட்? So Pamela, one doubt. Sorry Yeah. for interruption. No problem. See, it is written that சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, பாதாளம் ஒப்புவித்ததுன்னு சொல்லும்போது as a worldly matter, should I think in that way that whoever died inside the sea has been given back to God for during the judgment day, or how it is somewhat? ஸோ பிலீவர்ஸ் எல்லாரும் ஆல்ரெடி ஒன்று ரேப்சரில் போயிருப்பாங்க, இல்லாட்டி கிரேட் ட்ரிபுலேஷன் டைமில் மார்டியர்ஸாக போயிருப்பாங்க, ரைட்? ஸோ அந்த சோல்ஸுடைய பாத்தே டிஃப்ரெண்ட், ரைட்? பிலீவர்ஸுடைய சோல்ஸுடைய ரூட் இஸ் டிஃப்ரெண்ட். நான் பிலீவர்ஸுக்கு தான் இந்த ப்ராப்ளம், இப்போ நடக்கிற ப்ராப்ளம், இந்த ஜட்ஜ்மெண்ட். Okay, That's why it is mentioned as இரண்டாம் மரணம். correct. But because they will all get into that only, yeah. So normala human earthly death onundu, then they are all resurrected. அப்ப என்ன அர்த்தம்? Whether you are a believer or a non-believer, you will be resurrected. And then if you are a believer, you get into the other side. But if you are a non-believer, you are judged for your life. நீ என்னென்ன செய்தன்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் முடிச்சுட்டு and then goes the second death. அதான் second death. Yeah. So அதான் அந்த judgment. So the books are getting opened. So book of lifeல name இருந்ததுனாக்கா you are not part of this crowd. Correct? So we are somewhere else. Make sense? Yeah, clear. Okay. All right. So இந்த ஜட்ஜ்மெண்ட் டைம்ல டெஃபினட்டா சேட்டன் ஆர் ஆன்டிகிரைஸ்ட் ஆர் அந்த பீஸ்ட்னு எழுதியிருக்கோம், இந்த மாதிரி வெவ்வேறு வேர்ட்ஸில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம்ல ரெவலேஷனில். அவங்க எல்லாருக்குமே ஜட்ஜ்மெண்ட் உண்டு, கரெக்ட்? அவங்க தேர் ஆல் பீயிங் ஜட்ஜ்ட். தட் இஸ் இன் verse 11 வாசிச்சு பாருங்க. Daniel 7:11. அப்பொழுது நான் பார்த்தேன், நான் பார்த்து கொண்டிருக்கையில் அந்த கொம்பு பெருமையான பேச்சுகளை பேசினது நிமித்தம் அந்த மிருகம் கொலை செய்யப்பட்டது, அதன் உடல் அழிக்கப்பட்டு எரிகிற அக்கினிக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. Okay. So Daniel 7ல
டேனியல் 7 நம்ம 9ல இருந்து படிச்சுட்டு இருக்கோம், கரெக்டா? ஸோ ம் 9க்கு முன்னால் வந்து அந்த வெவ்வேறு ஜென்டைல் கிங்டம்ஸ் பற்றி இருந்துச்சு, ரைட்? ஸோ இந்த ம் ஆன்டிகிரைஸ்ட் ஹேஸ் டு கம் ஃப்ரம் ஒன் ஆஃப் த கிங்டம், கரெக்ட் தானே? ஒரு ஒரு இங்கேருந்த பூமியில இருந்தானே வரணும், ஒரு ஒரு ஆள் வரணும் இல்லையா? ஸோ தட் பார்ட் இஸ் மென்ஷன்டு தேர். எப்படி மென்ஷன் பண்ணியிருக்கோன்னு வாசிச்சு பார்த்துருங்களேன். டேனியல் 7:8 வாசிங்கக்கா. அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில், இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று. அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. இதோ அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது. ஓகே, கொம்பு ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஒரு ராஜா. ஓகே, ஒரு அனிமலோ க்ரீச்சரோ அந்த மான்ஸ்டர் மாதிரி டிஸ்கிரைப் பண்ணது ஒரு கிங்டம். வித்தியாசம் வழங்கிருச்சா? ஸோ க்ரீக் கிங்டமில் கிங் அலெக்சாண்டர் வந்த மாதிரி அதை ஞாபகம் வச்சுக்கோ, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ அவர் ஒரு கொம்பு. ஸோ கிரீஸ் கிங்டம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு கொம்பு மட்டும் ஸ்பெஷலாக எழுதியிருக்கோம். ஆமாம், நமக்கு க்ரீக் எம்பையர்னு பேசினாலே அந்த ஒரு எம்பரர் பேர் தான் தெரியும் இல்லை? நம்ம ஜென்ரலாக மற்ற பேர்கள் தெரியாது. ரொம்ப நம்ம படிக்கிறது இல்லை, நமக்கு ரொம்ப தெரியாது. பட் தெர் வர் அதர் கிங்ஸ், அதர் ரூலர்ஸ் இருந்தாங்க. பட் அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கோம், அதில் கொம்பு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ கொம்பு இஸ் அ பர்சன் அண்ட் ஹீ இஸ் லைக் அ கிங் ஆர் அ ரூலர் ஆர் அன் எம்பரர், அந்த மாதிரி ஒரு ஒருத்தர். ஸோ இந்த 7:8 எக்ஸ்பிளைன் பண்ணது. ஸோ அந்த கடைசி கிங்டம்லேருந்து ஒரு ஒரு புதுசாக வருது. அதான் ஒரு குட்டி குட்டி ஹானா வந்து அது ரொம்ப பெரிய ஹானா வளர்ந்து பக்கத்தில் இருக்க 3 ஹானையும் உடச்சி விட்டுட்டு இது பெருசாக வளர்ந்து அதான் பெருமையாக பேசுறது அதெல்லாம் அந்த கேரக்டர்லாம் இருக்குது. ஓகே, அதை நோட் பண்ணிக்கிட்டிங்களா? ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. verse 25-26 பாருங்கள். ஐ டோல்ட் யூ ரைட், இந்த இடையில த்ரோன் ரூம் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் தென் அகெயின் சாப்டர் 7 எண்ட் பார்ட்டில் அந்த பிகினிங் பார்ட்டில் இருந்த அந்த அனிமல்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணி இன்டர்பிரேட் பண்ணி இருக்கும் லேட்டர் ஹாஃபில். இது அந்த பார்ட் 25-26 வாசிங்க. உன்னதமானவருக்கு வாசிங்க. உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலங்களும் அரை காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். ஆனாலும் நியாய சங்கம் உட்காரும். அப்பொழுது முடிவு பரியந்தம் அவனை சங்கரிக்கும்படியாகவும் அடிக்கும்படியாகவும் அவனுடைய ஆளுகையை நீக்கி போடுவார்கள். ஸோ இந்த 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 ஹார்ன் பண்ணுற கெட்ட காரியங்கள் எல்லாம் எழுதியிருக்கு. ஸோ ஹீல் டாக் அகெயின்ஸ்ட் காட், இல்லை ப்ரைட்ஃபுல் வேர்ட்ஸ்னால் நாட் ஜஸ்ட் நான் கிரேட்டுன்னு சொல்கிறது இல்லை, கடவுளுக்கு எதிர்த்து பிளாஸ்ஃபீமஸாக பேசுகிற ஒரு ரூலர். அண்ட் இட் கோஸ் ஆன் இல்லை, மற்ற பிலீவர்ஸை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறதா இருக்கட்டும், அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. பட் he'll also be destroyed. எண்டில் அதான் பாயிண்ட். இந்த அளவுக்கு கிளியரா? கிளியர்? நாட் மச் டவுட் இல்லை. ஸோ ஒரு ராஜா ரொம்ப ஒரு ஓவராக பேசுகிறாது, தட் இஸ் ஆன்டிகிரைஸ்ட். அந்த ஆன்டிகிரைஸ்டோட எக்ஸ்ப்ளனேஷன்லாம் தான் இந்த இதெல்லாம் தான் எக்ஸ்ப்ளனேஷன். ஓகே, பட் இந்த எண்ட் ஹீ இஸ் கெட்டிங் டிஸ்ட்ராய்ட். இதுவும் டேனியல் 7லேயே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. அதே பாயிண்ட் தான் இந்த டேனியல் 7:11 இருக்கிறதும் வெரி சிமிலர். கரெக்டா? நோட் பண்ணீங்களா? இஸ் இட் ஓகே? சரி, அவுட்லைன் மட்டும் விளங்கிக்கோங்க. ஐ திங்க் இப்போதைக்கு எனக்கு அவ்வளோதான். தட்ஸ் ஆல் ஐ எம் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ ஐ எம் ஷேரிங் தட். இன்டெப்த்தாக நமக்கு இப்போ படிக்கவும் I'm not spending too much time on it. I'm just happy or I'm impressed or I'm excited only that இதெல்லாம் சேமாக இருக்குன்றதே எனக்கு சந்தோஷம். இந்த டைம்லைன், இந்த பேட்டர்ன், இப்படி ஒரு 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 கடவுளை எடுத்து பேசுகிற ஒரு ரூலர் வருவார். பட் ஹீல் பி brought down, God will win in the end.
That alone is enough. That part is enough. Okay, it's very similar. Daniel 8:25 பாருங்க. அவன் தன் உபாயத்தினால் வஞ்சகத்தை கைகூடி வரப்பண்ணி தன் இருதயத்தில் பெருமை கொண்டு ம். நிர்விசாரத்தோடு இருக்கிற அநேகரை அழித்து அதிபதிகளுக்கு அதிபதியாய் இருக்கிறவருக்கு விரோதமாய் எழும்புவான். ஆனாலும் அவன் கையினால் அல்ல, வேறு விதமாய் முறித்து ம். போடப்படுவான். Not by Amen. human hands. He'll not die ம். with by man. God will take care of him. Correcta? Right? So that is அதே மாதிரி Daniel 11:45. சமுத்திரங்களுக்கு இடையிலுள்ள சமுத்திரங்களுக்கு வாசிங்க அக்கா. சமுத்திரங்களுக்கு இடையிலுள்ள சிங்காரமான பரிசுத்த பர்வதத்தண்டையிலே தன் அரண்மனையாகிய கூடாரங்களை போடுவான். ஆனாலும் அவனுக்கு ஒத்தாசை பண்ணுவார் இல்லாமல் அவன் முடிவடைவான். So The end. he'll focus on Israel. அதான் அந்த சிங்கார this thing. But he will be destroyed. So in the points, just அந்த points மட்டும் பிக் பண்ணிக்கோங்க, ரொம்ப worry பண்ண வேண்டாம். இப்போதான் நான் டைம் பார்த்தேன். ஐம் ஸோ சாரி. ஐ திங்க் ரொம்ப நேரம் எடுத்துட்டேன். ஓகே, இது ஈக்குவலண்ட் இன் ரெவலேஷன் பார்த்துட்டு இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிடலாமா? ரெவலேஷன் 13. ஆமாம், முடிச்சிடலாம். ரெவலேஷன் 13 verses 5 and 6 வாசிங்களேன். பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களையும் தூஷித்தது. பக்கா ரைட். இதே மாதிரி இருக்குல்ல, அந்த பாம்பஸ் வேர்ட்ஸ் பேசுற அந்த ஆட்டிடியூட் இருக்குதுல்ல, ரைட்? கொம்பு மீன்ஸ் திஸ் இல்ல, அந்த கொம்பு தான் பேசுது. கொம்பு இஸ் a person. ராஜா. கரெக்ட், பர்சன் ஞாபகம் வச்சுக்கோங்க. பீஸ்ட், மான்ஸ்டர், கிரீச்சர் இஸ் a kingdom. ஆமா, கிங்டம்ஸ். ஓகே, இஸ் a kingdom. ஸோ ரெவலேஷன்லயும் இதே மாதிரி வேர்ட்ஸ் வரும். ஸோ நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம்? லுக்கிங் அட் டேனியல். ஏன் டேனியலை வச்சு வி அண்டர்ஸ்டாண்ட்? ஏன்னா டேனியல்ல கேப்ரியல் எக்ஸ்பிளைன்ஸ், விஷன் வரும், விஷனை எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கும் ஒவ்வொரு இடத்துலையும். அப்போ வி கேன் அண்டர்ஸ்டாண்ட், ஓ இந்த பீஸ்ட் தான் இதுவா, இந்த பீஸ்டுடைய கேரக்டர் இந்த மாதிரி கொடூரமாக வரும். அப்படி ஒன்னொன்னும் தெரியும் போது அந்த பீஸ்டுடைய அந்த படம், அந்த விஷுவல் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதனால we can correlate that nicely. Okay, so this is not even a doubt. This is easy part. Okay, Revelation 19:20, you will see how the beast is destroyed or Antichrist is destroyed. Revelation 19:20. அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சுரூபத்தை வணங்கிறவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். இப்ப இந்த 7:11 வந்துருச்சு பாருங்க. Daniel 7:11. Body destroyed, given to the burning flame. வந்துச்சா? ஓகே. Revelation 20:10. 20:10. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியுமாய் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். அந்த பீஸ்ட் is put inside hell, and then in chapter 20:10 Satan is also put inside hell, in the fire. So and the clarity is in Revelation, but 7:11 you don't see that much. You only see and the horn ரொம்ப pompous-ஆ பேசிச்சு, and then the beast was slain, and then everybody is given to burning flame அப்படின்னு முடிஞ்சிருச்சு. கரெக்டா? 7:11 இது கோரிலேட் பண்ணிட்டீங்களா?
which is Antichrist. In Daniel, only Antichrist is mentioned. In Revelation, Antichrist plus devil is mentioned. Correct. Yes, Antichrist is a Okay. human which Satan Ah, has given some kind of power, or he's working through Antichrist. இல்லையா? ஆமா. ஸோ yeah. அந்த அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் நம்ம ரொம்ப, அட்லீஸ்ட் ஐ எம் அஃப்ரைட் டு அனலைஸ் டூ மச். லைக் ஒரு பீஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு டிராகன் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு ஆன்டிகிரைஸ்ட் இருக்கும். அப்படி நான் கணக்கு பார்க்க பயப்படுவேன். ஏன்னாக்கா அது இட் கேன் ஆல் பி த சேம் பர்சன், isn't it? Mhm. Yeah. Yes, yes. அதனால நான் அதை ரொம்ப ரொம்ப அனலைஸ் பண்ண பயப்படுவேன். ஐ ஃபீல் ஐ மைட் மேக் அ மிஸ்டேக் இல்லை. ஸோ அதனால ஓகே, இந்த மாதிரி ஈவில் பவர்ஸ் இருக்கிற பீப்புள் வில் கம் டு ரூல் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கரெக்ட். அது ஃபேரோ டைம்ல இருந்து தட் இஸ் கோயிங் ஆன். இப்போ மோர் பவர், மோர் அத்தாரிட்டி அண்ட் மோர் டிசீவ்மெண்ட். ரொம்ப பேர் ஏமாறுவாங்க. நல்ல ராஜான்னு நிறைய பேர் ஏமாறுவாங்க. அது நடக்கும். ரைட். அந்த 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 அவுட்லைன் மட்டும் ஐ வில் ஹோல்ட். ரொம்ப உள்ளே போக மாட்டேன். ஏன்னா நமக்கு தேவையில்லைன்ட்டு எனக்கு ஒரு ஃபீலிங். எனிஹா, வி வில் கண்டினியூ லேர்னிங். ஆனால் நம்ம இப்படி பேசி பேசி படிக்கும் போது ஐ திங்க் வி லேர்ன் மோர் அண்ட் மோர். ஸோ காட்ஸ் கிரேஸ், லெட் ஹிம் கிவ் அஸ் விஸ்டம். சரி, இன்னைக்கு இதில் நிறுத்திடுவோமா? 7:11 நிறுத்துவோமா? ஓகேம்மா. சரியா? அதுக்கப்புறம் நான் Okay. வெரி சாரி, நான் இப்போதான் டைம் பார்த்தேன், நான் கவனிக்காமல் விட்டுட்டேன். நம்ம That's எப்படியும் okay. ஒரு No 20 problem. மினிட்ஸ்க்கு லேட்டா தொடங்குறனால இட்ஸ் லேட்டா ஓகே. தானே தொடங்கணும். சரி ஆமா. சரி, then it's okay. We Okay. were waiting actually. சரி, ஓகே சாந்திகா, அப்போ நீங்கள் யூ டேக் ஓவர். ஜம்ப் பண்ணி முடிச்சிடலாமா? யாராவது வாலண்டியர்ஸ் டு ப்ரே? Bibisha, can you pray, ma? Yes, Auntie. Yes, Auntie. I'll pray. Most loving, gracious Heavenly Father, Lord, thank you, Lord, for this day. Lord, thank you, Lord, for your goodness in our life, Lord Jesus. And thank you, Lord, for your word, oh Father God, which is true and faithful, oh God. Lord, thank you, Lord, that since the time of Daniel, even till Revelations, that everything that is said, oh Father God, everything that you've told us, oh Father God, is true. And Lord, thank you, Lord, for making it sure, oh Father God, that all of these things will come to pass, oh Father God. Lord, thank you, Lord, for your goodness, oh Lord. Thank you, Lord, for all of the visions that you've given your prophets, oh Father God. Thank you, Lord, for considering us, oh Father God. And thank you, Lord, for revealing to us all of these things, oh Lord Jesus, the things that will come to pass, oh Father God, until your kingdom is set here, oh Father God, until a new heaven, a new earth is made here, oh Lord Jesus. Lord, as believers, oh Father God, help us, oh Lord, so that we can hold fast to this truth, oh Lord Jesus, even in times of persecution, oh Father God, even in times of trouble, oh Father God, even in times of sorrow, Father God, help us, oh Lord, to trust in your plan, oh Father God. Help us a lot to trust in your greater plan, oh Lord Jesus. Help us a lot so that we can fix our eyes on you and your plans, oh Father God, which is high above us, oh Father God. Lord, and also give us understanding, oh Lord, so that we can understand what is in your word, oh Father God. Lord, as you said, Lord, you said anyone who reads this book is blessed, Father God. Lord, I pray, oh Lord, that anyone who sits and reads this word, oh Father God, I pray, oh Lord Jesus, that you are with them, oh Father God, that you will strengthen them, oh Lord Jesus, even as they read hard to understand things, oh Father God, and the things that are terrible in our sight, oh Father God. Lord,
Thank you, Lord, for your goodness. Thank you, Lord, for your mercy. Thank you, Lord, for bringing each and every one who is here, oh Lord, into the session, oh Lord, so that we can read your word, oh Lord, and understand. Lord, thank you, Lord, for Pamela Auntie, Lord. I pray that you bless her, Father God. Lord, thank you, Lord, for your goodness in her life, oh Lord Jesus. Thank you, Lord, for your mercy, oh Lord, that we were not deserving of your mercy, oh Father God, but still you have shown mercy towards us. And thank you, Lord, for using us mightily, oh Lord, for your kingdom. Lord, Lord, help us a lot so that we are also willing and help us a lot to submit to your plans, a Lord, which is good in our life, oh Father God. And thank you, Lord, for this session. Thank you, Lord, that you are a covenant-keeping God, oh Father God. Thank you, Lord, in every situation, in every year, Father God, in every rule and every kingdom, O Lord, that you are shown yourself to be faithful towards us, and help us, O Lord, so that we can be faithful towards you. As you grow in us, oh Father God, please, Lord, help us also to trust you and to love you and to obey you, O Lord Jesus. I pray all of these things in your most matchless and holy name, in the name of the Lord and Savior Jesus Christ, we pray. Amen. 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 Thank you, Ma. Thank you, Ma. Thank you. Yes, thank you. Actually, in the beginning, it was kind of